நான் ஜாக்ரோவில் வேலை பார்க்குறேன், குக்கிங் வேலை பார்க்குறேன். நான் இப்போ கச்சக்காய் ஊறுகாய் இதில் இருக்கிற காயை பறித்து, இந்த மரத்தில் இருக்க காயை பறித்து ஊறுகாய் போடுறேன். நீங்கள் பாருங்கள், நீங்களும் அதே மாதிரி போடுங்க. எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றிக்கணும் ஊறுகாய்க்கு, அப்போத்தே ஊறுகாய் கெடாது. ஊறுகாய் வந்து நிறையா எண்ணெய் ஊற்றிக்கணும் ஊறுகாய்க்கு. கச்சக்காய் ஊறுகாய் மேலுக்கு நல்லது. ப்ரெஷரு, நோய், வகுத்துக்குள்ள இருக்க புண்ணு, இந்த பீடி சிகரெட்டு குடிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது கச்சக்காய் ஊறுகாய். எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் கச்சக்காய் ஊறுகாயே நிறையா சாப்பிடுவோம். அம்மா இப்போ நீங்கள் போடுறீங்களே அது என்னதுங்கம்மா? கடுகு, வெந்தயம் சாமி. வெந்தயம், கடுகு போடுறேன். சரிங்கம்மா. இங்கே இந்த கடுகு, இந்த வெந்தயம்லாம் இப்போ நம்ம எவ்வளோ ஊறுகாய் செய்ய போகிறோங்கம்மா? இப்போ ஊறுகாய் வந்து 1 கிலோ ஊறுகாய் செய்கிறேன். 1 கிலோ ஊறுகாய்க்கு 4 பழம் போடுவேன் பறிச்சு. சரிங்கம்மா. அதுக்கு அளவான எண்ணெய் கொஞ்சம் உண்டனா ஊற்றிக்கணும். ஒரு 150 எண்ணெய் ஊற்றணும். 150க்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக அளவாக கடுகு, வெந்தயம் போடணும். போட்டுட்டு ஊறுகாய்க்கு தகுந்த மிளகாப்பொடி வந்து அதுக்கு நம்ம எம்புட்டு போடுறோமோ அம்பிட்டுக்கு நமக்கு உரப்புக்கு தக்கன கொஞ்சம் அளவாக காரமெல்லாம் போடுறவங்க சாப்பிட்றவங்க இருக்காங்க. நான் இதெல்லாம் போட்டு கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் ஊறுகாய் வைப்பேனே. நான் கடையிலாம் ஊறுகாய் வாங்கி கொடுக்க மாட்டேனே. சரிங்கம்மா. இதுக்கு வினிகர் எதுவும் கெட்டு போகாமல் இருக்க ஊற்றுவீங்களா? நான் வந்து சமையல் பண்ணுறதுல வந்து வினிகரோ மற்றது எதையுமே நான் போடவே மாட்டேன். இந்த ஊறுகாய் 1 வருஷத்துக்கு கூட கிடாது. சரிங்கம்மா. எண்ணெயும் உப்பும் கொஞ்சம் உண்டனா போட்டு ஊற வச்சிட்டோம்னா 1 வருஷத்துக்கு கூட கிடாது. கைப்படாமல் ஸ்பூனில் போட்டு எடுத்துக்கணும். நான் சமைக்கிற இடத்துல வந்து என்றைக்குமே நான் இந்த வினிகரு, இந்த ஹோட்டலில் போடுற சாப்பாடெல்லாம் நான் ஆக்க மாட்டேன். நான் செட்டிநாட்டு கிழமை நம்ம வீட்டுகளில் மாதிரி நான் வைப்பேன். யாருக்கு ஒரு வகுறு வலிக்காது, வாய் வலிக்காது. நார்த்தங்காய் ஊறுகாய் கசக்கும்லம்மா அந்த காய், அதுக்கு என்ன பண்ணலாம்? கசக்கிறது வந்து நல்லா வெந்துட்டா மாவாக இருக்கும். கசக்காது, கசப்பு கொடுக்காது. பழம் வந்து நல்லா பழமாக போடணும். காயை போட்டால் கசக்கும். ஓ, இதுதான் நார்த்தங்காவாம்மா? நார்த்தங்காய். இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இதை எண்ணெயை காய வச்சுட்டேன், போட்டு இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு ஆற வச்சு அறுத்து வச்சுருக்கேன். இப்போயே ஊறுகாய் கெஸ்ட்டுக்கு ஊறுகாய் கொடுத்துக்குவேன். சரிங்கம்மா. உப்பு அந்த அளவுக்கு உப்பு போடணும். ரொம்ப போட்டாலும் கச்சு கிடக்கும். கரெக்டான உப்பு, கரெக்டான மிளகு பொடி போடணும். நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாம்மா வேலை பார்க்குறீங்க? நான் 8 வருஷமாக இங்கே தான் குக்கிங்காக இருக்கிறேன். இந்த ஓப்பன் பண்ணதுலேருந்து இங்கே வேலை பார்க்குறேன். எல்லா ஊறுகாயும் பண்ணுவீங்களா? எல்லாம் நெல்லிக்காய் ஊறுகாய் ஓடுவேன், எலுமிச்சங்காய் ஊறுகாய் ஓடுவேன், கச்சக்காய் ஊறுகாய் ஓடுவேன், மாங்காய் ஊறுகாய் ஓடுவேன். எல்லாமே போட்டு அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பொருளை போட்டு வச்சுக்குவேன். கடையில மிளகா ஊறுகாய் ஓடுவேன். இது என்னதுங்கம்மா? மிளகா பொடி போடுவேன். எவ்வளோ போடலாம்? அதே உங்களுக்கு சொன்னேன்ல அப்போதையாவா, கரெக்டாக எந்த அளவுக்கு நம்ம ஊறுகாய் போடுறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இது வந்து நல்லா கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் கொடுக்குறதுனால கணக்கானதே போடுவேன். நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி எல்லாரும் பார்க்குற மக்கள்லாம் போட்டு சாப்பிடுங்க, போடுங்க. எனக்கு ஒரு ரைட்டு போடுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மல்லியம்மா, நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. கெஸ்ட்டுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க, இங்கிட்டு இருக்கவங்கன்னா எனக்கு தெரியும், பையனை பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஊறுகாயும் பார்த்துக்கோங்க. பிரியாணி என்ன வேணும்னாலும் செய்வேம்மா. நான் பார்க்கவே போய் எச்சி விடுற மாதிரி இருக்கு. போய் எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இது இன்னும் கொஞ்சம் வேகணுமாங்கம்மா? நல்லா வேகணுமா, நல்லா வெந்து பார்க்க வெள்ளாட்டி இந்த ஊறுகாய் நல்லா வேகணும். இந்த எண்ணெய் இல்லாத இதில் போட்டுங்க. இந்த காயில் வெந்து பிடிச்சிச்சுன்னா சோறு சுடு சோத்தில் குழம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, சோத்தில் கொஞ்சம் அள்ளி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.
நல்லா ஆற வச்சதே ஜாடியில் போடணும். இந்த ஊறுகாய் எல்லாருமே சாப்பிட்லாங்களாம்மா? எல்லாமே குழந்தை பிறந்தவங்க கூட சாப்பிட்லாம். இந்த ஊறுகாய் நல்லது. எலுமிச்சங்காய் ஊறுகாயில் கூட ப்ரெஷர் கூடும்பாங்க. இந்த ஊறுகாய்க்கு ப்ரெஷர் கூடாது. வகுத்தில் இருக்க புண்ணாகும். இந்த வயசுலேயே நல்ல இளமையாக இருக்கீங்களேம்மா. என்னவா செய்யறது? பார்க்குறவங்களாம் அப்படித்தான் சொல்கிறாங்க இளமையாக இருக்குன்னு. எனக்கு என்ன வயசு, பிள்ளைகள பேரன் பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வேலை செஞ்சா தானே கஞ்சி. நம்ம அப்படியே வீட்டில் இருந்து என்ன செய்ய? உங்களுக்கு பார்க்க இளமையா மாதிரி தெரியுதா? ஆமாங்கம்மா, அதனால தான் கேட்குறேன். சரி சரி, பரவாயில்ல. அப்படித்தான் சொல்கிறாங்க உன் வயசு கம்மியாக இருக்குங்க. உங்கள் வாய்ப்படியே அப்படியே இளமையாகவே பாடுபடலாம். அடுத்து என்ன சமையல்மா வீடியோ போடலான்ட்டு இருக்கீங்க? நான் எல்லாம் சமைப்பேங்கம்மா. பிரியாணி சமைப்பேன், குஸ்கா சமைப்பேன், இட்லி சுடுவேன், தோசை சுடுவேன். என்ன கெஸ்ட்டு கேட்குறாங்களோ அவங்க கேட்குறத செய்வேன். எதுனாலும் நல்லா கேட்கும் போது போட்டு விட்டுருவேன் வீடியோவில். நீங்கள் பார்த்து போடுங்க, மக்கள் அது மாதிரி செய்யுங்க. டிப்ஸு கேட்டால் சொல்லுங்கம்மா. சொல்கிறேன். சாப்பிட்டு பார்க்குறீங்களா ஊறுகாயை? எப்படி இருக்கு ஊறுகாய் பாருங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா அழகா எச்சி ஊடுற மாதிரி ஒன்று சாப்பிட்டு போய் சாப்பிடணும் போல இருக்குங்கம்மா. சாப்பிட்டு பாருங்க ஒன்று. வாவ், பார்க்கவே அற்புதமா இருக்கு. அவர் அங்க இருக்காரா? அவரையும் செவரையும் நீங்க நக்கிக்க அப்படியே பத்த. நீங்களே சாப்பிட்டு பாருங்கம்மா. நாங்கள் எங்ககிட்ட வந்து கொஞ்சம் அவுட்டரில் ஊற விட்டு அவுட்டரில் இருக்கிறோம். நான் தான் ஜாஸ்தி இருப்பேன். கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இருப்பாங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? இருக்கட்டுங்கம்மா, இருக்கட்டும். ஆறுனோன்னு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறீங்கம்மா. இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிங்கன்னு, என்ன பொருட்கள்லாம் போட்டிங்கன்னு ஒரு தடவை சொல்லிடுறீங்களா? சொல்லுங்கம்மா. ஒரு அளவாட நல்லெண்ணெய். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அப்போ தான் எண்ணெய் ஊறுகாய் கட்டாது. நல்லெண்ணெய், வெந்தயம், கடுகு, மிளகாப்பொடி, உப்பு. அப்படிதான். நாங்கள்லாம் கிராமத்துக்காரவங்க. உங்களை மாதிரி இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது. என் பாஷையில் தான் பேசுகிறேன். என் சாப்பாட்டவங்களாம் யாருமே குறை சொன்னது இல்லைம்மா. நல்லா இருக்குன்னே சொல்லுவாங்க, ரிவ்யூ போடுவாங்க. மீன் குழம்பெல்லாம் வைப்பேன். நிறைய பேர் ரிவ்யூவில் பாருங்கள், நான் மீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்கறது தெரியும். தேங்க்யூம்மா. எனக்கு ஒரு ரைட் போடுங்க.